இங்க பிரெக்னெண்டா இருக்க ஒரு பொண்ணு தனக்கு பிறக்க போற குழந்தைக்கு வைதேகின்னு சொல்லி பேர் வைக்கலாமான்னு சொல்லி அவங்க மாமியார் கிட்ட கேக்குறாங்க. அது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருக்கு. வீங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி நானும் சில பேர்களை பார்த்து வச்சிருக்கேன். அதுவும் அங்க என் டைரி இருக்கு, எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைரி எடுத்து பார்த்தா அதுல வெறும் பாய்ஸ் நேமா இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அவங்க வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு யாருன்னு சொல்லி போய் பார்க்கலாம்னு சொல்லி எழுந்தா, நீ இரு நானே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் போய் கதை திறக்கிறாங்க. அப்ப அங்க சில திருநங்கைகள் இருக்காங்க. அதுல ஒரு திருநங்கை இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கதை பார்த்த உடனே, கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், யார் வேணும், சச்சினா இல்ல ஷாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் போதும் போதும் நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அந்த நேரத்துல அந்த திருநங்கை அந்த பொண்ணு கிட்ட, நான் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறந்தா கண்டிப்பா நான் மறுபடியும் வருவேன், வந்து நான் பிளஸ் பண்ணிட்டு எனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவங்க மாமியார் அவங்க கிட்ட பணம் கொடுக்கும்போது, அம்மா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேரன் தான் பிறப்பான், நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க மாமியார், ஏன் பொண்ணு பிறந்தா பிளஸ் பண்ண வரமாட்டியா அப்படின்னு சொல்லி திருப்பி கேக்குறாங்க. நீ உண்மையாவே ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சேன்னா பிறக்க போறது பையனோ பொண்ணோ அம்மாவும் குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோ, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த திருநங்கை அந்த வீட்டுக்கு வராங்க. என்ன குழந்தைன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அவங்க மாமியார், பையன் இல்ல பொண்ணு, பாத்தியா நாங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு, அதனால உனக்கு முன்ன கொடுத்ததை விட அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பணம் கொடுக்க போறாங்க. அதுக்கு அந்த திருநங்கை, நிஜமாவே உங்க பேத்தி தான் அதிர்ஷ்டசாலி, அதனாலதான் அவன் இந்த வீட்டுல பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த தடவை எதுவும் வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில இருந்த பணத்தை எடுத்து அவங்க மாமியார் கிட்ட கொடுத்து, குழந்தைக்கு இதுல ஏதாவது வாங்கி கொடுங்க, உன்னோட அத்தை கொடுத்ததுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அந்த மாமியார் அந்த பணத்தை திருநங்கை கையிலே கொடுத்து, நீயே உன் கையால குழந்தைகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அந்த திருநங்கை ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தை கையில பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாங்க.